like I'm floating in. Break out, I've got to see. வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ சேனலுக்கு புதுசாக தான் மறக்காம அந்த சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இதில் போகலாமா? இது ஃபுல்லாக போனால் திண்டுக்கலோ சிட்டிக்குள்ளே போகிறது. ஸோ இப்போ எங்கன்னு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா போன எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக திண்டுக்கல் வரையும் போட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து அதுக்கு அடுத்த எபிசோடு. நம்ம வந்து எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் தாங்க போயிட்டுருக்கோம். ஸோ புதுசாக இருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க, புதுசாக யாராவது இருந்தீங்கன்னா. ஸோ மதுரையிலேருந்து வந்துகிட்டு இருக்கோங்க, பெங்களூர் போகிறோம். ஸோ அந்த ரைடு தான் இப்போ வந்து ரெண்டாவது எபிசோடு இது. ஸோ ஃபஸ்ட் எபிசோடு வந்து கீழே வந்து மேலே வந்து கார்டு கொடுக்குறேன், வேணா போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க சரிங்களா. ஏதாச்சும் ஒரு இடத்துல கார்டு கொடுத்துருக்கேன், அப்படி இல்லாட்டி இந்த இடத்துலேயே வந்து கார்டு கொடுக்குறேன், அப்படி மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம திண்டுக்கல் தாண்டி போயிட்டு இருக்கோங்க சரிங்களா. ஸோ வரும்போது நிறைய இடத்த நல்லா அப்படி பேசிகிட்டே வந்தோம். ஸோ ஆரம்பத்தில் ஏதாச்சும் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் இல்லை கரெக்டாக அப்படி இல்லாட்டி ஃபஸ்ட் வீடியோ பாருங்கள், கரெக்டாக அப்படி சரிங்களா. உண்மையிலங்க வரும்போது சூப்பராக இருந்துச்சுங்க. ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக தாங்க போகணும். எதிர்காலத்துமே பார்த்தீங்கன்னா வண்டியை நம்ம ஆர்எஸ்ஸவே தள்ளுதுங்க, இவ்வளோ வெயிட்டான வண்டியவே தள்ளுது. நம்ம சின்ன வண்டியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அப்போ அடித்து பறந்துடுவோம் போல். ஸோ அதனால் வந்து இந்த இடத்துலலாம் கொஞ்சம் 80-90லே மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டுருக்கேங்க. எதிர்காலத்து பயங்கரமாக இருக்குங்க. அடுத்து கரூருங்க, கிட்டத்தட்ட 73 கிலோமீட்டர்ஸ். கரெக்டாக இன்னும் ஒரு 1 ஹவரில் போயிடலாங்க கரூருக்கு. இந்த ஊர் தெரியுமாங்க, தாண்டி வரோம். ஸோ கரூர்கிட்ட நெருங்கி போய்கிட்டு இருக்கோம். ஸோ காக்காத்தோப்பு அந்த ஊரை தாண்டி போயிட்டு இருக்கோங்க. இங்கே இப்போ கிளைமேட்டை பார்த்தீங்களா, இதுக்காக தான் கேமரா ஆன் பண்ணேன். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ கேமராவில் எந்த அளவுக்கு சுப்பிட்டு இருக்குன்னு தெரியல, போயால பக்காவாக இருக்குது. ஒரே மாதிரி கிளைமேட்டாகவும் இருக்கக்கூடாது, அப்படியே மாறி மாறி வெயில், அடுத்த அநேகமாக மழை மட்டும் கொஞ்சம் வந்துடக்கூடாது, ரொம்ப ஹீட்டாக இருந்தால் வரணும். ஏன்னா நம்ம கேமராக்கு வேறு கேஸ் வேறு இல்லைங்க, வாட்டர் ப்ரூஃப் கேஸ் வேறு, அது வேறு பஞ்சாயத்து. அதனால தான் வேற ஒன்றும் இல்லை. மற்றபடி எல்லா கிளைமேட் எல்லாமே நல்லா தாங்க இருக்குது. மேலே அதெல்லாம் நேச்சரை குறை சொல்கிற அளவுக்கு இல்லைங்க, நம்ம ரைடுக்கு ஏற்ற மாதிரியே இருக்குது. என்ன இந்த காற்று மட்டும் கொஞ்சம் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகேவாக இருக்கும். காற்று தான் கொஞ்சம் ஓவராடி. அநேகமாக வந்து வாய்ஸ் வந்து கொஞ்சம் பிரேக் ஆகும்னு நினைக்கிறேங்க வேகமாக போனால். இருங்க கொஞ்சம் ஸ்லோ ஸ்பீடில் போய் கட்டுறேன். ஸோ இந்த லெவலில் போனால் அநேகமாக வந்து பிரேக் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இந்த லெவலில் போனால் பிரேக் இருக்காது. 60ல் போகிறோம், 60ல் பிரேக் இருக்காது. ஒரு 80-90 போனோம்னா அப்படியே பிரேக் ஆகுது, ஒரு மாதிரி கரெக்டாக இறையுதுங்க. ஸோ ரைட்டு விடுங்க, நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த எங்கேயாவது ஸ்டாப்பில் நிப்பாட்டி இந்த இடத்துல டேப்லாம் போட்டு ஓரளவுக்கு அப்படியே ஸ்டாண்ட் பை ஆக்கி விட்ருவோம். சரிங்க, வேற என்ன, வேற எதுவும் பெருசாக இல்லை. ஸோ இன்னொன்று ஒரு விஷயம் சொல்ல விரும்பிக்கிறேங்க. எப்பயுமே ரைடு போகும்போதுங்க உங்களோட திங்ஸ் எல்லாம் அடுத்த மேக்ஸிமம் வந்து கவனமாக ஞாபகம் வச்சுக்கிட்டு போங்க. ஏன்னா வந்து நான் வந்து நிறைய இடத்துல தொலைச்சிருக்கேன். என்ன சொல்கிறது, ரைடு போகும்போது ஒரு ஹெட்செட் தொலைச்சிடுவேன், இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு மெமரி கார்டை தொலைச்சிடுவேன், இல்லாட்டி செல்ஃபி ஸ்டிக்கை தொலைச்சிடுவேன். அப்படி ஏதாச்சும் ஒன்று தொலைச்சிக்கிட்டே இருப்பேனா, அது அந்த எந்தூசியாஸ்டிக்கில் அந்த வீடியோ எடுக்க போகிறோம் பண்ணுறோம் பேசிக்கிட்டே இருப்போமா, அதனால் நம்மளே மறந்துடுவோம். அதனால் வந்து அதை மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா வந்து நான் வந்து நிறைய அந்த மாதிரி தொலைச்சிருக்கேன். அப்படி தான் ஒரு வாட்டி ஃபோனவே மிஸ் பண்ணிட்டேன். இது 2வது ஃபோனு. அந்த ஃபோன் செம்ம ஃபோனுங்க. ஆனால் எப்படி ரோடு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது பாருங்க. இப்போ பெங்களூர் பார்த்தீங்கன்னா 343 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 80 கிலோமீட்டர்ஸ்க்குள்ள வந்திருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 130 கிலோமீட்டர்ஸ் வந்துருக்கோங்க. 343 கிலோமீட்டர்ஸ். கரெக்டாக எனக்கு தெரிஞ்சு என் கெஸ் படி பார்த்தா கரெக்டாக 7 மணிக்கு போய் சேர்ந்துடலாம். இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 3:33 ஆயிடுது. நம்ம ஓரளவுக்கு நம்ம மினிமம் ஸ்பீடில் தான் போய்கிட்டு இருக்கோம், ரொம்ப மேக்ஸிமம் ஸ்பீடில் தான் போகல. அதனால் வந்து அடுத்த மேக்ஸிமம் வந்து ஒரு 7 to 8 அந்த ரேஞ்சில் கிளம்பிடலாங்க. சாரி போய் ரீச் ஆகிடலாம்.
இருக்குது, இந்த பச்சை பசேண்டு லைட்டாக இருக்கா. ஆனால் இதுக்கு இன்னொன்று கொஞ்சம் அந்த வின்டர் சீசன்லாம் வந்தோம்னு வச்சுங்க, ஃபுல்லாகவே பச்சை பசேன்னு இருக்குமா, சூப்பராக இருக்கும், வேற லெவலில் இருக்கும். எப்படி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்பேஸ் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரில. ஏங்க உங்களுக்கு நான் காரில் போகும்போது பார்ப்பேன், சூப்பராக இருக்கும் இந்த அந்த இடம்லாம். ஒரு மலையை பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குல்ல. சரி ரைட்டுங்க, இதே மாதிரி வேறு எதுவும் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் அப்படியே போகிற வழியில் பார்த்துக்கிட்டே போகலாம், எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்ப்போம். சரிங்க. ஸோ இந்த செகண்ட் எபிசோடில் செகண்ட் டோல்கேட்டுங்க அது. ஸோ ஃபஸ்ட்டு டோல்கேட் திண்டுக்கல், செகண்ட் டோல்கேட் கரூர். ஸோ இந்த இடத்துல நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்து நம்ம இன்ஸ்டாவில் தட்டிடுவோங்க. ஸோ கொஞ்சம் பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க அண்ணி. அடுத்து இனி நம்ம சாப்பிட்டே ஆகணும், எங்கேயாவது நின்று ஓரத்தில் நின்று சாப்பிட்றணும். ஸோ எங்கே நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னா கரூர் டோல்கேட்டுக்கிட்ட நிற்கிறோங்க. ஸோ நம்ம ப்ளூ ஏஞ்சல் நிற்கிறான் பாருங்க, செம கெத்தா. ஆயில் லீக் ஆகுதா? ஆகலை, வேறு லெவலுங்க, ஆயில் லீக் ஆகலைங்க, சூப்பர், எல்லாம் பக்காவாக இருக்குது நம்ம ப்ளூ ஏஞ்சலுக்கு. டக்குன்னு கிளம்பிட்டு டக்குன்னு போயிடலாம். வா சரிங்க, நீ அப்படியே தாண்டி அப்படியே நம்ம போய்கிட்டே இருக்கோம். தண்ணி குடித்தது தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக. சாப்பிட்ணுங்க, இன்னும் சாப்பிடவே இல்லை மதிய சாப்பாடு. தண்ணி குடித்தது தான் கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் ஆகிடுச்சு. நீ வந்து என்னென்னா சாப்பிட்ணும், அதுதான் லேட் ஆகுது. எங்கே நாமக்கல்லில் வந்து இந்த வாத்துக்கறின்றது நல்லா ஃபேமஸாக இருக்கும். புரோட்டா வித் வாத்துக்கறி அது சூப்பராக இருக்குங்க. அதை வந்து போய் அங்கே போய் டேஸ்ட் பண்ணிடலாம். அது வரையும் சரிங்க, நீ அடுத்த ஸ்டாப் வந்து நமக்கு ஒரு நாமக்கலாக தான். பார்த்துக்கிட்டே வரையா யோ. 330 கிலோமீட்டர்ஸ் பெங்களூருங்க, நம்மள மாதிரியே ஆர்எஸ். ப்ளீஸ் செம்ம ஆர்எஸ். 2 ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நாமக்கல்னா என்ன ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் இருக்கணும் இங்கே. அங்கே தான் நிறைய காலேஜெலாம் நிறையா இருக்கும் போல. முன்னாடி வள்ளுவர் காலேஜ்னு சொல்லி ஒரு காலேஜ் பஸ் போகுதுங்க. நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கோங்க, அவங்க ஊரெல்லாம் தாண்டி போகும்போது உங்களுக்கு பார்த்து பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ என்கிட்ட எதுவும் பேசணும்னு தோணுச்சுன்னா உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். என்னோடய நேம் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து மேக் தினேஷ்னு போட்டு நீங்கள் வந்து கூகுளில் போட்டாலும் வந்துடுங்க. என்னோடய இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு எல்லாமே வந்துடும். கூகுளில் போய் மேக் தினேஷ் அப்படின்னு மட்டும் அடிங்க, ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்துடும். நீங்கள் எதுவும் உள்ள டிஸ்கிரிப்ஷனில் போய் எதுவும் போய் அது லாகின் ஆகிறதுக்கு எதுவும் லேட் ஆச்சுன்னா சொல்கிறேன். க்ரோமில் போய் அழகாக மேக் தினேஷ் அடித்தோன்னே நான் வந்துடுவேன். என் பைக் வந்துடும், நான் வந்துடுவேன். நம்ம ப்ளூ ஏஞ்சல்னா இதான் நம்ம ப்ளூ ஏஞ்சல். இவன் தான். சரி என்னடா ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் வண்டி ஹாரன் அடிக்காம கூட ஓவர்டேக் பண்ணுது. எனக்கு ஒரு ஆசைங்க, ஒரு நாளைக்காவது ஒரு நாள் டிராக்டர் ஓட்டணும்னா. நான் ஒரு நாள் கூட நான் ஓட்டினது இருக்கு, தெரிஞ்சவங்க வீட்டில் தான் இருக்கு. பட்டு அதுக்கான டைம் அமையலை, அதுக்கான சிச்சுவேஷன்லாம் அமையலை. டிராக்டர் எடுத்து ஓட்டுற அளவுக்கு அமையும், எங்கே போகுது. அந்த மாதிரி விளாகும் கொஞ்சம் போடலான் இருக்கீங்க. நம்ம பர்சனலாக நிறைய விளாட்டுத்தனம்லாம் பண்ணுவோம்ல, அதையும் நிறைய எடுத்து போடலான் இருக்கேன். பார்ப்போம் எந்த அளவுக்கு இருக்குன்னு. ஸோ இந்த இடத்துல வந்து ஓரளவுக்கு காற்று கம்மியாக இருக்குங்க. ஸோ ஸ்பீடை வந்து 75 மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இடத்த பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு அதான் கேமரா ஆன் பண்ணேன். இப்போ பாருங்களேன்,
பயங்கரமாக அங்கே மழை பெஞ்சு வச்சுக்க அந்த இடம் ஃபுல்லாமே தண்ணி ஆயிரும். ஸோ இந்த டயத்தில் வந்து நான் ஒன்று எக்ஸ்பிரஸ் பண்ண இதில் வந்து நான் ஒன்று சொல்லிக்கிறேங்க. ஸோ இப்போ நான் வந்துக்கிட்டே இருந்தேன்னா ஒரு 2 இடத்த பார்த்தேன். ஸோ 2 இடத்த பார்க்கும்போது எனக்கு என்னமா தோணுச்சு, ஸோ எனக்கு மட்டும்தான் அப்படி தோணுதா இல்லை நிறையா பேருக்கு அப்படி தோணிக்குமான்னு தெரில. ஸோ நம்ம வந்து நம்மளுக்கு நிறைய கனவு வரும் தெரியுமா, அப்போலாம் வந்து ஏதாச்சும் ஒரு கனவுல வந்து ஏதாச்சும் ஒரு இடம் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரைக் ஆகும். அந்த இடம் வந்து நம்மளுக்கு எப்போ பார்த்தாலும் நம்ம வந்து அப்போதைக்கு மறந்துடும், அப்போ எப்போயாச்சும் திடீர்னு ஞாபகம் வரும் தெரியுமா அந்த கனவு. ஸோ அந்த மாதிரி இப்போ 2 இடத்த பார்த்தேன். ஸோ அந்த 2 இடமே பார்த்திங்கன்னா அந்த என்ன சொல்கிறது, அந்த எப்பயோ இந்த இடத்த பார்த்துருக்கோமே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலுங்க நம்மளுக்கு. ஸோ எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு வித்தியாசமான இடத்துக்கு ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் அந்த இதெல்லாம் கிடைக்கிது நம்மளுக்கு தெரியுது. அப்படி தெரியும் போது நம்மளுக்கு பரவாயில்ல, அது ஆக்சுவலான இடமோ இல்லை வேறு இடமோ அது வேறு விஷயம். பட் நம்மளுக்கு அந்த ஃபீல் கொடுக்குது பாருங்கள், இந்த இடம் நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே, நம்ம கனவுல பார்த்துருக்கோமே அப்படின்னு. மேலே அது வேறு லெவல் ஃபீலுங்க. ஆஹா, அந்த இடத்த நம்ம பார்த்தோம்டா அப்படின்னு, ஏதோ முன்ஜென்மத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீலு நல்லா இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இப்படியே போயிட்டே இருந்தா அப்படின்ட்டு சூப்பராக இருக்குங்க. பிறகு பார்த்தீங்களா, வெல்கம், தேங்க்யூ ஹோட்டல் கவுண்டர் மெஸ். நடுக்காட்டுக்குள்ளே தான் கிடக்கும் இந்த பாலிடெக்னிக் காலேஜ்லாம். மேக்ஸிமம் வந்து பார்த்துருக்கீங்க, நிறைய பெரிய பெரிய காலேஜ் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிட்டி அவுட்டரில் தான் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி வெளியே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பொட்டல் கடாக இருக்கும். உள்ளே போய் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வேறு லெவலில் ஒரு இதை வச்சுருப்பாங்க. நான் அப்போ தான் வந்து ஹைதராபாத் போயிருக்கேன், பெங்களூர் இப்போ போயிருக்கேன்ல, இன்டர்நேஷ்னல் காலேஜுக்கு ஒரு நாள் போனேங்க. அந்த இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் ஆஃப் லாக்கு உள்ளே போகிறேன், அப்படியே கொய்யால வேறு லெவலில் இருக்குங்க. சூப்பராக இருக்க லெவலில் இருக்குது. பார்த்துட்டே இருக்காங்க என்னடா வித்தியாசமாக போகிறாங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அட்வொகேட் ஃபீல்டில் இருக்கிறதுனால இது வந்து ரெகுலராக நம்ம வந்து பண்ண முடியலங்க. நான் வந்து ரைடை வந்து ஒரு ஹாபி மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், சரிங்களா. அதான் நான் இன்ஸ்டாகிராமில் மோட்டோ விளாகர் வர்சஸ் அட்வொகேட், லா இஸ் மை ப்ரொஃபஷன், யூடியூப் இஸ் மை ஹாபின்னு போட்டிருப்பேன். உண்மையிலே வந்து எனக்கு வந்து ரைடிங் வந்து ஒரு ஹாபி மாதிரி தான் இருக்குது. ஏன்னா வந்து நான் இதை வந்து பேஷனாக மாற்றணும்னு இன்னும் எனக்கு மைண்ட் செட் வரல. எனக்கு வந்து ரைடு பண்ணால் ஒரு ரிலாக்ஸாக இருக்குது. ஸோ அதுக்காக தாங்க இந்த ரைடு பண்ணிகிட்ருக்கேன். நான் மற்றபடி நம்ம ரைடு போயிட்டே இருக்கணும், இது மூலயமா காசு சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி வந்து இப்போதைக்கு எனக்கு இல்லை. பட் வந்து யூடியூப் மூலயமா ஒரு கிரெடிட் கிடச்சின்னா நம்மளுக்கு நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு தாட்டும் நமக்கு இருக்குது. அது வந்து உங்களோட சப்போர்ட்னால மட்டும்தாங்க முடியும், சரிங்களா. ஸோ அதனால் வந்து அடுத்த மேக்ஸிமம் நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா ஒரு லைக், ஒரு சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக போய் வைப்போங்க. அது வந்து எனக்கு ஒரு பெரிய பூஸ்டாக இருக்கும், சரிங்களா. ஸோ கரூருக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோன்னு தான் நினைக்கிறேன். இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கரூர் பாலம், என்ன பாலம் இது, கரூர் நகர காவல் எல்லை ஆரம்பம். கரூர் எல்லை ஆரம்பங்க. மரத்தை பாருங்களேன், சூப்பராக இருக்குல்ல. ஸோ அப்போ இருந்த மரம் இன்னும் நல்ல வேலை வெட்டாமல் வச்சுருக்காங்களே. நான் வரும்போதெல்லாம் அந்த மரத்தெல்லாம் பார்த்து தான் போவேன். சேலத்தில் தான் பாலம் நிறையா இருக்குன்னுவாங்க, சின்ஸ் அவர் ex-ADMK ஊருன்றனால. அப்படியே உள்ளே போனால் கரூர் வரும்னு நினைக்கிறேன். சரிங்க, நம்ம கரூர் தாண்ட போகிறோங்க. கரூர் தாண்டிட்டு சேலத்துக்கு பார்த்திங்கன்னா 102 கிலோமீட்டர் இருக்கும். நான் மேப் போடாமலே போயிட்டுருக்கேன். சின்ஸ் ஆல்ரெடி எனக்கு வந்து பாதை தெரியும், அதனால் வந்து மேப் போடுறதே இல்லை. இல்லாட்டி மேப் போட்டுருவேன். சேலத்தை தாண்டி கன்ஃபார்ம் மேப் போட்டுருவேன். சேலத்தை நாமக்கலை தாண்டியே கன்ஃபார்ம் மேப் போட்டுருவேன். நான் நாமக்கல் தாண்டி நம்மளுக்கு வந்து பாதை வந்து கொஞ்சம் அட்டுப்படி கிடையாது. நான் எங்கே இருந்தாண்ணா ஸ்ட்ரெயிட் ரோடு தான், அது வரையும் எந்த பஞ்சாயத்தும் இல்லை. ஏதாச்சும் கட்டு அப்படி இருந்தால் தான். கரூர் உள்ளே போகணும். கோவை, சேலம், பெங்களூர் 296 கிலோமீட்டருங்க. கோவை இங்கேருந்து 133. கோவையை நம்ம ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோம். லாஸ்ட்டாக தான் கோயம்புத்தூர்லாம் போக முடியும், இப்போலாம் போக முடியாது.
கோவை வர்றேன், வெயிட் பண்ணு. ஸோ அநேகமா கரூர் தாண்டி கிளம்பிட்டோங்க. கரூர், டாட்டா, பாய் பாய். ஸோ கரூர் தாண்டி போயிட்டுருக்கோங்க. அடுத்து வந்து நம்ம ஸ்டாப் வந்து நாமக்கல்ல தான் இருக்கும். ஸோ நாமக்கல்லில் போய் நம்ம வந்து சாப்பிட்றலாங்க. ஏன்னா வந்து இப்போயே வந்து பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. சரிங்களா? இடையில வந்து சேலத்துக்கு போகலாம். சேலத்தில் வந்து ஒரு சின்ன மீட்டப் ஒன்று இருக்குது. மீட்டப்னா நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சேலமில் சென்ட்ரல் காலேஜில் படிக்கிறாங்க. அவங்கள பார்த்துட்டு போயிடலாமான்னு யோசிக்கிறேன். நம்ம நாமக்கல் நின்றுட்டு ஃபோன் பண்ணுவோம். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அவங்கள பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடலாம். அப்படி இல்லாட்டி சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் நம்ம பிளானு. ஸோ பார்த்துக்கலாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு. ஸோ ஸ்டேட்டியும் உண்டு. கரெக்டாக எங்கனக்குள்ளே இருக்குன்னா பிஜிபி பொறியியல் தொழில்நுட்ப கல்லூரி, குரூப் ஆஃப் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன். வாவ், இப்படி இருக்கு பாருங்க காலேஜ், செம்மையாக இருக்குல்ல. ஸோ அப்போ வந்து எப்படி தெரியுமா, இந்த இடத்துக்கு இந்த காலேஜ் வந்துச்சுனாலே ஐயோ ஸ்கூல் வரப்போகுதுரா சாமி, இறங்க போகிறமேடா அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் எங்களுக்கு. சாமி எங்களுக்குன்றேன், எனக்கு